நிகிதா வணக்கம். மேகதாது அணை கட்ட வேண்டும் என்பதில் கர்நாடக அரசு மிக உறுதியாக தீவிரமாக இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக தான் நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அங்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரி பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பிரதமர் மோடியிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். அதில் கர்நாடகாவில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது திட்டத்தை அமல்படுத்துகிறோம். இதற்கு மத்திய அரசின் வனம் சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதி தேவை. இந்த அனுமதி விரைவாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமரிடம் டி.கே. சிவகுமார் முன்வைத்திருக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில் எந்த தடையும் இல்லாததால் இந்த திட்டத்திற்கு விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் டி.கே. சிவகுமார் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது கூட மேகதாது திட்டம் குறித்த அறிக்கையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக மேகதாது அணை திட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சந்தித்திருக்கிறார். அதாவது ஜல்சக்தி துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை சந்தித்திருக்கிறார் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார். இப்போது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை சந்தித்த டி.கே. சிவகுமார் அவரிடமும் இது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக மேகதாது அணை கட்ட வேண்டும் என்பதில் கர்நாடக அரசு மிக தீவிரமாக உறுதியாக இருக்கிறார்கள். அதாவது இதற்கு முன்னதாக சித்தராமையா கர்நாடக முதலமைச்சராக இருந்த போது கூட டி.கே. சிவகுமார் உறுதியாக இருந்தார். அவர்தான் மிக தீவிரமாக இருந்தார். மேகதாது அணை கட்ட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தவர் தான் டி.கே. சிவகுமார். அவர் தற்போது கர்நாடக முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தால் அதை முன்னெடுப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். ஏனென்றால் தமிழக அரசின் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் மேகதாது அணை கட்டினால் அதற்கு தமிழக விவசாயிகளுடைய இந்த காவிரி நீரை எதிர்பார்த்திருக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியும் அதனால் மேகதாது அணை திட்டத்திற்கு தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் தமிழக அரசும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய சிவகுமார் மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சரும் இந்த திட்டத்திற்கு விரைவாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதே போன்று இந்த மேகதாது அணை திட்டம் பொறுத்தவரையில் பெங்களூரு மக்களுடைய குடிநீர் தேவை மற்றும் 400 மெகாவாட் மின்சார உற்பத்தி ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த அணை திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் உடனடியாக கர்நாடக மக்களுடைய நலன் கருதி இதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தினுடைய காவிரி நீர் உரிமை பாதிக்கப்படும் என்பதால் இதற்கு தமிழக அரசு மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தமிழகத்தின் எதிர்ப்பை மீறி திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை மூலமாக அணை கட்டுவதில் உறுதியாக இருப்பதாக டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியாக தான் நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அதற்கு பிறகு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து தற்போது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீலை சந்தித்திருக்கிறார். இப்படியாக அடுத்தடுத்த தலைவர்கள் சந்திப்பு, அடுத்தடுத்த இந்த சந்திப்பு என்பது அவர் எந்த அளவுக்கு இதில் தீவிரமாக இருக்கிறார் என்பதை இது காண்பிக்கின்றது. இதற்கு தமிழக அரசுடைய அடுத்த கட்ட சட்ட ரீதியான போராட்டம் என்னவாக இருக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகிதா.